ஒட்டுமொத்த தமிழில் அழிஞ்சதுக்கு ஒரு பெண் தான் காரணம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்திய ராணுவம் தான் விடுதலை புலிகளுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்தாங்கன்னா அப்புறம் எதுக்கு விடுதலை புலிகள் சார்ந்தவங்க ராஜீவ்காந்தி அவர்களை கொலை பண்ணணும்? விடுதலை புலிகள் ஒரு தீவிரவாத இயக்கம்னா இந்திரா காந்தி அவர்கள் எதுக்கு விடுதலை புலிகளுக்கு ராணுவ பயிற்சி கொடுக்கணும்? Mrs. Gandhi, can you imagine any circumstances? It's what I've done for them. That's what they've seen that I've done. எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க சைடுல இருந்து தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் இல்ல, 2 பேர். ராஜபக்சே அவர்கள் தமிழீழ மக்களை நாங்கள் தாக்க மாட்டோம், சமாதானமாக போயிடுவோம், அமைதியாக போயிடுவோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிரபாகரன் எதுக்கு அதை வேண்டாம்னு சொன்னார்? ஏனென்றால் தமிழீழ கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் 1956 ஆரம்பிச்ச இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகியும் இன்னமும் இந்த போராட்டம் நிறைவுக்கு வரல. உண்மை என்ன? முதல்ல நம்ம தமிழ் ஈழத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தமிழர்கள் எப்படி இலங்கைக்கு போனாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. இலங்கையில் தமிழர்கள் இருந்ததுக்கான முதல் ஆவண ஆதாரம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய வள்ளிபுரம் என்ற ஒரு ஊரில் தமிழ் கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் தமிழ் எழுத்துக்களும் தமிழ் குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா வரைஞ்ச குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்திருக்கு. அதாவது கிமு 137 161 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோழ தேசத்து மன்னன் எல்லாளன் என்றக்கூடிய ஒரு மன்னன் இலங்கையை ஆட்சி செய்ததாக கூறப்படுது. தமிழர்கள் இலங்கையில் இருந்ததற்கான 3வது ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆனைக்கோட்டை அப்படின்ற பகுதியில் தமிழ் மக்களோட தொல்லியல் ஆதாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுடைய பொருட்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கல்லறைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த தொல்லியல் ஆதாரத்தில் இது 3500 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்ததாகவும் கூறப்படுது. 4வது ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய பெயர்களும் இலங்கையில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெயர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்திருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கும் வெறும் கடல் வழியில் பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களும் வணிகம் செஞ்சதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதாவது குறிப்பாக ஜஃப்னா என்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் அதிகமாக இருந்ததுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. இப்போ அடுத்ததாக சிங்கள மக்கள் எப்படி இலங்கைக்கு வந்தான்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள், அதாவது ஒடிசா இந்த மாதிரி நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் இலங்கைக்கு அசோக காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. இப்போ வரைக்கும் இது தியரியாக மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழர்கள் எப்படி இலங்கைக்கு போனாங்கன்றத ஒரு சின்ன ஒரு மித்து மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. 1800 அப்புறம் 1900 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டுக்கும் ரப்பர் எஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வேலைக்காக கூட்டிகிட்டு போன மக்கள் தான் அவங்க அப்படின்னு ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அப்புறம் குமரிக்கண்டம்னு ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்கள் இலங்கைக்கு குடிபெயர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து ஒன்று சொல்கிறாங்க. இப்போ தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1956 ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் பண்டார நாயக் அவர்கள் போட்டிடுறாரு. பண்டார நாயக் அவர்கள் ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஒன்று வச்சிருக்காரு. அந்த கட்சி மூலியமாக தான் அவர் போட்டிடுறாரு. ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டியோட கட்சி கொள்கைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டெமோக்ராட்டிக் சோசியலிசம் மற்றும் நேஷனலிசம், அதாவது ஜனநாயக சமூகவாதம் மற்றும் சிங்கள தேசியவாதம், இது 2 தான் அந்த கட்சியோட கொள்கையாக இருந்தது. அந்த டைமில் பண்டார நாயக் அவர்கள் 2 வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னன்னா, நான் இலங்கைக்கு பிரதமராக வந்தால் சிங்கள மொழியை அரசு மொழியாக அறிவிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. 2வது வாக்குறுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் சிங்களர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அந்த டைமில் இன்னொரு விஷயமும் அவர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, பண்டார நாயக் அவர்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலியை சேர்ந்தவர். அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக, அதாவது அரசியல் காரணத்துக்காக மட்டும் கிறிஸ்டியன்லேருந்து புத்திசம்க்கு மாறுறாரு. கிறிஸ்துவ மதத்திலிருந்து அவர் புத்த மதத்துக்கு மாறுறாரு. அந்த டைமில் சிங்கள மக்களோட ஆதரவு பெற்று அந்த தேர்தலில் அவர் வெற்றியும் பெறாரு. அதுக்கப்புறம் 1956 வருஷம் ஜூன் மாதம் கிட்டத்தட்ட பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சிங்களா ஒன்லி அப்படின்னு ஒரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 1956 வருஷம் ஜூலை 7 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் சிங்களா ஆக்ட் ஒன்லி 33 ஆஃப் 1956 என்ற ஒரு சட்டத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு வராரு. இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஒரு பெரிய மோதல் ஒன்று அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழர்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பித்தாங்க. அதாவது அரசு வேலையில் நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நிர்வாகத்துறையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ, கல்வி விஷயங்களில் நம்ம பாதிக்கப்படுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தமிழர்கள் பயப்பட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் பல போராட்டங்களும் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டைமில் தான் தந்தை செல்வா என்று அன்புடன் அழைக்கக்கூடிய செல்வநாயகம் அவர்கள் தமிழர்களுக்கு இலங்கையில் குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது அவர்களை அறவழி போராட்டத்திற்கு கூட்டிகிட்டு செல்ல ஆரம்பித்தாங்க.
அறவழி போராட்டங்கள், அமைதி போராட்டங்கள், இந்த மாதிரி அறவழியில் போராடுறதுக்கு பல வாய்ப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வழங்கினார். அந்த டைமில் பல போராட்டங்கள் நடக்குது. அப்போ நடந்த ஒரு கலவரத்தில் கிட்டத்தட்ட 150 தமிழர்கள் கொல்லப்படுறாங்க. அந்த இடத்துல தான் இது மொழி போரா இல்லாமல் இனப்போரா மாறிச்சு. 1959ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி பண்டார நாயக் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்படுறாரு. அதாவது பிரதமர் இல்லத்துக்கு சந்திக்க வந்த புத்திஸ்ட் மாங்க் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியால் வந்து பார்த்திங்கன்னா அவர் சுட்டிருக்காரு. அதுக்கப்புறம் செப்டம்பர் 26ஆம் தேதி பண்டார நாயக் அவர்கள் இறந்து போகிறாரு. 1956 தேர்தலில் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாரு. ஆனால் எந்த காரணமும் அவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களை கொல்லணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்கலை. குறிப்பாக சொல்ல போனால் 1957 தந்தை செல்வா அவர்களுக்கும் பண்டார நாயக் அவர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதாவது இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதாவது தமிழர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அவர்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் இலங்கை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அப்போது அந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படுது. குறிப்பாக சொல்ல போனோம்னா புத்த மதத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் 1959 பண்டார நாயக் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு விசாரணை பண்ணுறாங்க. அந்த விசாரணையில் தால்டிவே சோமராமா அப்படின்ற ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்து பார்த்திங்கன்னா பிரதமரோட இல்லத்துக்கே போயிட்டு பண்டார நாயக் அவர்களை சுட்டு தள்ளியிருக்காரு. இவரை தீவிரமாக விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செல்வாக்கு மிகுந்த நபர்களுடைய பேர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. இந்த துப்பாக்கி சூடு எதனால் நடந்திருக்கு அப்படின்ற பார்வையில் நம்ம பார்க்கும்போது அரசியல் மற்றும் பொருளாதார தொடர்பாக இருக்கக்கூடிய சதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் பண்டார நாயக் அவர்கள் என்னைக்கா இருந்தாலும் தமிழர்களுக்கு அவர்களுடைய அதிகாரத்தை என்னைக்கா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்திஸ்ட் மதத்தை சார்ந்த அரசியல்வாதிங்க அவரை கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1960 இலங்கையில் தேர்தல் வருது. இந்த தேர்தலில் பண்டார நாயக் அவருடைய மனைவி சிறிமவ பண்டார நாயக் அவர்கள் தேர்தலில் போட்டிடுறாங்க. அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவும் செய்கிறாங்க. அந்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் உலகத்தோட முதல் பெண் பிரதமர் அப்படின்ற ஒரு சிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெறுறாங்க. அதுக்கப்புறம் 1960 கடைசி காலகட்டத்திலும் 1970 தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞருக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உருவாகுது. அந்த டைமில் இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பல அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அந்த டைமில் முக்கியமான ஒரு அமைப்பாக தமிழ் மாணவர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது. அந்த அமைப்பில் தான் பிரபாகரன் அவர்கள் சேர்றாரு. பிரபாகரன் அவர்களுடைய அப்பா வேலுப்பிள்ளை அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர். பிரபாகரன் அவருடைய அப்பா ஆன்மீகம் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை பின்பற்றி வாழணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபர். என்னதான் பிரபாகரனுடைய அப்பா வேலுப்பிள்ளை அவர்கள் அகிம்சையை பின்பற்றினாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பிரபாகரன் அவர்கள். பிரபாகரன் அவர்கள் பகத்சிங்கையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க தொடங்குறாரு. அப்போ தான் பிரபாகரன் அவர்கள் தமிழ் மாணவர் பேரவை அப்படின்ற ஒரு இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்றாரு. அந்த இயக்கத்தில் சேர்ந்தவர் பல அறவழி போராட்டங்கள், அமைதி போராட்டங்கள், அந்த மாதிரி பல போராட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாரு. இந்த டைமில் தான் பிரபாகரன் அவர்கள் நமக்கு அமைதி போராட்டங்களும் அறவழி போராட்டங்களும் கை கொடுக்காது, ஆயுத போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறாரு. அந்த டைமில் பிரபாகரனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பஸ்ஸை கொளுத்துறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வருது. அந்த பஸ்ஸை கொளுத்துனதுக்கப்புறம் தான் இலங்கை அரசுக்கு பிரபாகரன் ஒரு நபர் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரிய வருது. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை முழுக்கும் தெரியறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. 1972 பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வட இலங்கையை டார்கெட் பண்ணி, அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணம் என்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தமிழ் நியூ டைகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. அதாவது TNT அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறாரு. வட இலங்கையில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிரபாகரன் பிறந்து வளர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா வல்வெட்டித்துறை அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிறகுறாரு. குறிப்பாக சொல்லப்போனால் வல்வெட்டித்துறை மற்றும் ஜாஃப்னா பகுதியில் இருந்த தமிழ் இளைஞர்கள் ஆரம்ப கால உறுப்பினர்களாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தில் சேர்றாங்க. அதுக்கப்புறம் 1976 அந்த இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம், விடுதலை புலிகள் அப்படின்னு ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சது. அந்த இயக்கத்தோட கொள்கை என்னவாக இருந்ததுன்னா, தமிழ் ஈழம் தனி நாடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்கத்தோட கொள்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் பல இயக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளில் வந்து பார்த்திங்கன்னா சேர ஆரம்பிக்கிறாங்க. அதற்கப்புறம் ஆயுத போராட்டத்தில் முக்கியமான இயக்கமாக இருந்தது விடுதலை புலிகள். இலங்கையில் இந்த பிரச்சனை வளர வளர இந்தியாவில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் பல முக்கியமான அரசியல்வாதி மற்றும் பல முக்கியமான நபர்கள் இருந்து ஆதரவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குது. 1970 மற்றும் 80 காலகட்டத்தில் பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக கூறப்படுது. அந்த டைமில் தான் பிரபாகரன் அவர்கள் சென்னையில் உள்ள வலசர் வாக்கத்துக்கு எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க வந்ததாக கூறப்படுது. அந்த டைமில் எம்ஜிஆர் அவர்கள்
இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களோட நிலைமையை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பணம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்ததாக கூறப்படுது. அந்த பணம் தான் விடுதலை புலியோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அவரிடம் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அவர் மிகவும் அதாவது தன்னுடைய அதாவது ஒரு மனம் விட்டு பழகுவார். அதாவது அவருடைய ஒரு எளிமையான ஒரு தன்மை இருந்தது. அவரிடம் ஒரு பெரிய தான் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு இதோட அவர் எங்களோட அந்த அதிகாரத்தோட பழகல. எங்களோட ஒரு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு சொந்த சகோதரனை போல அவர் என்னோட பழகி மிகவும் அவர்களுடைய பிரச்சனையை நல்லா விளங்கி கொண்டிருந்தார். எங்களுக்கு அது என்னோட எங்களோட போராட்டத்தில் தான் ஒரு முழு ஆதரவு தான் தர வேண்டும் என்றதில் ஒரு விருப்பத்தோடு இருந்தார். அது மட்டுமல்ல அவர் என்னோட சொல்வார், நீங்கள் விடக்கூடாது, நீங்கள் அவரோட எதிர்த்து போராடணும், அதுக்குரிய முழு ஆயுத உதவியும் சரி எல்லா உதவியும் நான் செய்வேன் என்றதை அவர் எப்பவும் எனக்கு வலியுறுத்தி கொண்டு வந்தார். மற்றது அவருக்கு எங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது தான் அதை நான் அறியக்கூடியதாக இருந்தது. மற்றது அவருடைய அந்த உதவி தான் அந்த காலகட்டத்தில் எங்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்கிறதுக்கு காரணமாக இருந்தது. அந்த நேரம் அந்த உதவி எங்களுக்கு கிடைத்திராட்டி எங்களால் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு அவர் செய்த உதவி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிக பெரிய உதவியாக இருக்கிறது. அதே டைமில் பிரதமராக இருக்காங்க இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த டைமில் பாகிஸ்தானும் சைனாவும் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக இருந்தாங்க. அந்த டைமில் நீங்கள் தமிழர்களை மொத்தமாக கொண்டுட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக மாறிடும். அந்த டைமில் ஸ்ரீலங்காவை பயன்படுத்தி வார் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார் ஹப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சைனாவும் பாகிஸ்தானும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் சைனா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு பயங்கரமான ஆதரவும் ஆயுத சப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த டைமில் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 தமிழ் இயக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வராங்க. உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய தேராதூன் அப்படின்னு ஒரு பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கூட்டிகிட்டு வராங்க. இந்த டைமில் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறையை பயன்படுத்தி, அதாவது ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் மூலம் இந்தியாவுக்கு பல தமிழ் இயக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க. இந்திரா காந்தி அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கியமான தமிழ் இயக்கங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதாவது என்னென்ன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா, லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், ஈழம் பீப்புள்ஸ் ரெவல்யூஷனரி லிபரேஷன் ஃப்ரண்ட், பீப்புள்ஸ் லிபரேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம். இந்த ஒரு 4 தமிழ் இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆயுதங்களும் சப்ளை பண்ணுறாங்க, தேவையான அளவுக்கு பணங்களும் கொடுக்குறாங்க, சாப்பாடு பொருட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அதற்கப்புறம் 1980 மற்றும் 90 காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபார வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பெறாங்க. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்கிரமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதாவது என்னென்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு காவல்துறை, அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கு, அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரேடியோ ஸ்டேஷன், ஒரு பயங்கரமான ஒரு பெரிய தமிழ் இயக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மாறுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இசைப்பிரியா அப்படின்ற ஒரு பெண், அதாவது அவங்களோட முழு பேர் என்னன்னா சோபனா தர்மராஜா. ஸோ இதுதான் அவங்களோட பேர். ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை இசைப்பிரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. இசைப்பிரியா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை வானொலியில் செய்தி தொடர்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த டைமில் இசைப்பிரியா அப்படின்ற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளில் செய்தி வாசிப்பாளராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. அந்த டைமில் இசைப்பிரியா அவர்கள் இலங்கை மக்களின் குரலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. வணக்கம். அனுராதபுரம் ஸ்ரீலங்கா விமானப்படை தளம் மீது கரம்புலிகளும் வான்புலிகளும் எல்லாளன் நடவடிக்கை என்ற பெயரில் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஸ்ரீலங்கா விமானப்படையின் 8 வான்கலங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. 1984 ஆண்டு அக்டோபர் 31 இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. அதற்கப்புறம் அவரது மகன் ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக வந்து பார்த்தீங்கன்னா பதவியேற்கிறாரு. ராஜீவ்காந்தி பிரதமரானதுக்கப்புறம் இலங்கையில் உள்ள தமிழீழ பிரச்சனைக்கு பயங்கரமாக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, பயங்கரமாக அவர்களுக்கு உதவி செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான போர் சூழல் வந்து பார்த்திங்கன்னா வருது. அந்த டைமில் பல தமிழர்களும் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்படுறாங்க. அந்த டைமில் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவிலேருந்து கப்பல் மூலிமா உணவுப் பொருட்கள், உடைகள், பணம், ஆயுதங்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறாரு. ஆனால் இலங்கை அரசு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் இந்தியாவிலேருந்து தமிழீழ மக்களுக்கு எந்த பொருளும் உதவியும் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அரசு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணார்னா, ஆப்ரேஷன் பூமாலை, அதாவது ஈகல் மிஷன் 4 என்ற ஒரு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டார். அப்போ என்ன பண்ணார்னா, இந்தியாவோட விமானப்படை மூலம் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு, பொருட்கள், நிவாரணப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகிற மாதிரி இருந்தது, எங்கேயும் ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல. அப்போ பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா,
இந்தியாவில் இருந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு அனுப்புகிறாரு. அதாவது இந்தியாவில் இருந்து அமைதிப்படையை வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு அனுப்புகிறாரு. அதாவது என்னன்னா, இலங்கை வந்து தமிழீழ மக்களை வந்து தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னா, வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மட்டும் அதிகாரங்கள், முழு அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, தமிழீழ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அப்போ பிரபாகரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக உடன்பாடே கிடையாது. இந்த தமிழீழ கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கோரிக்கை நமது மக்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாகும். We appreciate the efforts for peaceful methods to resolve this problem. Please, somebody else. ஐயா, நீங்க அது மட்டுமல்லாது நாங்கள் சமாதானத்துக்காக தொடர்ந்தும் நாங்கள் முயற்சிகளை எடுத்து வந்துள்ளோம். அதாவது தமிழீழம் தனி நாடு வேணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்படலை. அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் தலையிட்டு எல்லாம் பாதுகாப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உடன்பாடே கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சாங்க. அதாவது என்னென்னா, தமிழ் ஈழ மக்கள், அதாவது தமிழ் விடுதலை புலிகள்கிட்ட இருக்கிற மொத்த ஆயுதங்கள், வெடிகுண்டுகள், வெடிமருந்துகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்ல இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஆயுதங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இவர்கள் எப்போ வேணால் எங்களை வந்து தாக்கலாம், எப்போ வேணால் எங்களை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காரு. உறுதிப்படுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தேகம், இந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போவே கிடையாது. அதற்கப்புறம் 1987 இருந்து 1990 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போரே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சது. என்னதான் இந்தியாவில் இருந்து அமைதிப்படை வந்து சமாதானத்துக்கு விடுதலை புலிகளும் பிரபாகரன் அவர்களும் தயாராக இல்லை. அப்போ இந்திய ராணுவத்திற்கும் இலங்கையில் உள்ள விடுதலை புலிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலில் பல ஈழத்தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. இந்த இடத்துல தான் விடுதலை புலிகளுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு போராக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. இங்கே நடந்த மோதல்னால பல ஈழத்தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகிறாங்க. இதை பழிவாங்கும் விதமாக பிரபாகரன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா 1991 வருஷம் மே 21 வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ள தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வராரு. जाएगा, लेकिन एक एक करके हमने उन सब आंदोलनों को खत्म कराया, शांति लाए, विकास के रास्ते पर उन देश की जनता को चलाए. பிரபாகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை படையை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாரு. சுமார் ஒரு 10:30 மணி இருக்கும். அப்போ அந்த தற்கொலை படை தாக்குதலில் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு. தாக்குதலை நடத்தியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேன்மொழி ராஜரத்னம் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய நபர் விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அதுக்கப்புறம் 1991 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுறாங்க. PV நரசிம்மராவ் அவர்கள் இந்தியாவோட பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதற்கப்புறம் இந்தியாவுக்கும் விடுதலை புலிக்குமான போர் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ரத்து செய்யப்படுது. அதற்கப்புறம் 2005 வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையோட பிரதமராகிறாரு ராஜபக்சே அவர்கள். ராஜபக்சே அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக நீடித்து கொண்டிருக்கிற உள்நாட்டு போரை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கணும், அதை முழுமையாக ரத்து செய்யணும், அது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிக்குது. அதாவது கிழக்கு மாகாண தளபதியாக இருந்த விநாயகமூர்த்தி முரளிதரன், அதாவது ஷாட்டா கருணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிடுவாங்க. 2004 வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கிட்ட சரண்டர் ஆகிறாரு. சரண்டர் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்களோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் அவர் எங்கெங்க வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, எங்கெங்க முக்கியமான பிளேசஸ், எங்கெங்க ஹிடன் பிளேசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கருணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஒரு பேக் ஃபயராக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. With a big mistake, first mistake in our freedom struggle, he killed Rajiv Gandhi. Without anybody knowledge, he and Fortum made a plan and to kill the Rajiv Gandhi. That's a
big mistake. Why do you say it's a big mistake? Yeah, after that only, first of all, India banned the LTTE as a terrorist organization. And after that, more than 26 countries, following that India ideas, more than 26 countries banned the LTTE as a terrorist organization. But after that only, then even though they banned the LTTE as a terrorist organization, but prevalent in... இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளோட அழிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. அதற்கப்புறம் 2008லேருந்து 2009 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது. அதாவது என்ன பண்ணுறாங்க, அதாவது இலங்கை கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்களோட கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமான எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. அப்போ அந்த மக்களுக்கு தெரியாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடைசி நிமிடம் கடைசி நொடிகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ தான் இலங்கை அரசு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாகவும் மோசமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த தமிழீழ மக்கள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருந்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நிறைய மோதல்கள் ஏற்படுது. நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் மோதி கீழே விழுறாங்க, ஒருத்தர் மேலே ஏறி மிதிச்சுட்டு போகிறாங்க. இந்த டைமில் தான் கொடூரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இலங்கை இராணுவ வீரர்கள் தமிழீழ மக்களை என்னென்ன சித்திரவதை பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினாங்க. பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை செஞ்சாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபயர் ஜோன் சொன்ன இடத்த ஒட்டுமொத்தமாக சுட்டு கொள்ள ஆரம்பித்தாங்க இலங்கை இராணுவ வீரர்கள்.
மே 17ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழீழ மக்களையும் கொண்டு குவிக்கிறாங்க. மே 18ஆம் தேதி அஃபிஷியலாக தமிழீழ மக்களை நாங்கள் கொன்னுட்டோம், விடுதலை புலிகள் இயக்கத்தை நாங்கள் கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு இலங்கை கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை விடுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தர் இல்லை 2 பேர். ஒன்று விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தெரிவித்த ராஜீவ்காந்தி அவர்கள், இன்னொன்று எந்த தவறும் செய்யாமல் உயிரிழந்த தமிழீழ மக்கள். இதில் யார் மேலே தப்பு இருக்குது? தமிழ் ஈழத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்ச ராஜீவ்காந்தி அவர் மேலே தப்பு இருக்கா? தமிழீழ மக்களை அரசியல் படுத்தாமல் வன்முறை கையாண்ட பிரபாகரன் அவர் மேலே இருக்கா? யார் மேலே இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அன்றைக்கே ராஜீவ்காந்தி அமைச்ச அமைதிப்பட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி வரலாற்றில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க டிகோட்ஸ் ஆஃப் நவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.